எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதுல எனக்கு மிகுந்த ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன நடந்த உண்மையான சம்பவங்களை உங்களிடத்தில் சொல்ல நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில அன்பு என்னான்னு தெரியாத, பாசம் என்னான்னு தெரியாத ஒரு மனிதனா நான் காணப்பட்டேன். கொஞ்ச நாட்கள் அப்பா அம்மாவோட இருந்து அப்பா அம்மா எடுத்த முடிவு, பையன் இப்படி ஆயிட்டானே என்று அப்பா அம்மா எடுத்துட்டு போய் அவங்க ஆயா வீட்டுல விட்டு நாயா வீட்டிலேயே இருந்து எங்க ஆயாவும் எங்க தாத்தாவும் எங்க சித்தி எல்லாம் சேர்ந்து சரி அவன் இந்த இடத்துல இருக்க வேணாம் சொல்லி எடுத்துன்னு போய் வேலூர் என்பதான ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் செக் பண்ணிட்டு வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னதான வலது காலும் வலது கையும் இனி இந்த மகனுக்கு செயலற்று போய்விட்டது. இந்த தம்பியை ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க என்று சொல்லி எங்க சித்தியும் எங்க சித்தப்பாவும் எடுத்துன்னு போய் ஒரு ஹாஸ்டலில் விட்ட பிறப்பாடு வாழ்க்கை இப்படியே நான் அன்புக்காக ஏங்கின பொழுது யாரையும் கூட பேச மாட்டாங்க. நண்பர்களாகட்டும், சொந்தங்களாகட்டும், எங்க மாமா, சித்தி, சித்தப்பா பசங்க இப்படி யாருமே என் கூட பேசாத பொழுது அன்புக்காக ஏங்கினவன், பாசத்துக்காக ஏங்கினவன், நல்ல சாப்பாட்டுக்காக ஏங்கின நான் இப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில நான் நேசித்த ஒவ்வொரு உறவுகளும் ஆசையா நான் பேச நினைச்சா கூட என் கூட யாரும் பேச மாட்டாங்க. 10 நிமிஷம் என் கூட பேசினாலும் இவன் கூட ஏன் நம்ம பேசணும், பரிகாசமா பேசின நாட்கள் மனுஷங்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும். தாமே நான் சகோதரிகளே, ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரை விட்டு நான் அழுந்தா கூட என் கண்ணீரை துடைக்க சொந்தங்கள் இல்லைனாலும் கூட அலை வச்சு பார்க்க நிறைய குடும்பங்கள் இருந்தாலும் என்னை சந்தோஷப்படுத்த குடும்பம் யாருமே இல்லாத பொழுது யார்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும்? நல்ல துணி இல்லையே, நல்ல ட்ரெஸ் இல்லையே, ஒவ்வொரு நாட்கள் அழுந்த நாட்கள் உண்டுங்க. என்னை வெளியே யாருமே என்ன கூட்டின்னு தூக்கிட்டு போக மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, நான் எப்படி நான் வெளியே தூக்கின்னு போக முடியும்? அது கேட்டு 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 என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இல்லாத, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த பொழுதுதான் நிம்மதியே இல்லையா? இந்த நிம்மதிக்காக எங்க போக முடியும்? யார்கிட்ட பேச நிம்மதி இருக்குமா? இல்லைங்க. அன்பாகட்டும், சந்தோஷமாகட்டும், பாசமா இருக்கட்டும், கொத்துரு கட்டி இருக்குதுங்க. அன்பு, பாசம், நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் எந்த மனுஷங்கிட்டையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பு ஆகட்டும், பாசமா இருக்கட்டும், சந்தோஷமாகட்டும், நிம்மதி ஆகட்டும், இப்படி எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில்
பிறக்கும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷத்தை காண முடியும். என் அன்பு சகோதரிகளே,